இன்னைக்கு ஃபென்சிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஏரியாவுக்கு தாங்க உங்களை கூட்டிட்டு போறேங்க. கஸ்டமர் நம்ம கிட்ட ஒரு 15 ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபென்சிங் பண்ணி தர சொல்லி கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேங்க. எந்த அளவுக்கு வேலை போயிருக்கு அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு லைவா இன்னைக்கு காமிக்க போறேங்க. இப்போ நம்ம ஃபென்சிங் சைட்டுக்கு வந்துட்டோங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா கல்லு டைட் பண்ணிட்டு இருக்காங்க. கல்லு நல்லா நட்டு முடிச்சிட்டாங்கங்க. கல்லை வந்து எப்படி டைட் பண்றாங்கன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ வலை கட்டிட்டு இருக்காங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி 6 அடி ஹைட்டு 3 இன்ச் டைமண்ட் சைஸ் போட்டு நம்ம வெளியே பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வலையை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 4 லைன் முள்ளு கம்பி இழுப்பாங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, வலையே நாங்கள் இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டு எல்லாம் பண்ணுறோங்க, இதுக்கு மேலே எதுக்கு 4 லைன் முள்ளு கம்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 4 லைன் முள்ளு கம்பி கட்டணுங்க. எதுக்காக அப்படின்னா 2 பர்பஸ்க்காகங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வலை வந்து ஸ்ட்ரென்தனிங் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முள்ளு கம்பி கட்டுறோங்க. இன்னொரு பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா விலங்குகள் ஆடு மாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வலையை சேதப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு கம்பி நம்ம போடுறோங்க. உங்களோட நிலத்துக்கோ இல்லை வந்து தோட்டத்துக்கோ வந்து ஃபென்சிங் பண்ணணும், ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாங்க.